2000 வருடங்களுக்கு முன்னாடி வந்த வியாதிக்கும் இன்னும் 2000 வருடம் கழிச்சு வரக்கூடிய வியாதிக்கும் ஆயுர்வேதத்துல வைத்தியம் சொல்லியிருக்காங்க. நம்ம உடல் செயல்பாட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடியது திரிதோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அது என்னன்னா, அதே மாதிரி மனித உடல் இயங்குவதற்கு இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற 3 விஷயமும் தேவை. ஸ்ருதி ஹெர்பல் யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆயுர்வேத ஆச்சாரியா டாக்டர் பாலமுருகன் பேசிக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஆயுர்வேதம் அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். ஆயுர்வேதம் அப்படின்னா, ஆயுள் அப்படின்னா வாழ்க்கை, வேதம் அப்படின்னா ஒரு சாஸ்திரபூர்வமான அறிவியல் அப்படின்னு அர்த்தம். அது என்ன இந்த சாஸ்திரபூர்வமான அறிவியல் அப்படின்னா, இந்த அறிவியல் என்றைக்கும் மாறாதது. அதாவது 2000 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கும் பொருந்தும், நாளைக்கும் பொருந்தும், எக்காலத்திலும் இந்த அறிவியல் பொருந்தும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரபூர்வமான அறிவியல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நவீன அறிவியல் அப்படிங்கிறது என்றைக்கும் மாறக்கூடியது. உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டிவியை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் வீட்டில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோனை பார்த்துருக்கலாம். ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக, 20 வருடங்களுக்கு முன்பாக இருந்தக்கூடிய செல்ஃபோனு இன்னைக்கு எப்படி இருக்குது, 20 வருடங்களுக்கு முன்பாக இருந்தக்கூடிய டிவி இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். 20 வருடங்களுக்கு முன்பாக இருந்தக்கூடிய வியாதி இன்னைக்கு இல்லை, நாளைக்கு என்ன வியாதி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் 20 வருடம் இல்லை, 2000 வருடங்களுக்கு முன்னாடி வந்த வியாதிக்கும் இன்னும் 2000 வருடம் கழித்து வரக்கூடிய வியாதிக்கும் ஆயுர்வேதத்தில் வைத்தியம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த சாஸ்திரபூர்வமான அறிவியல் அப்படின்னு நம்ம ஒரு வரையறையை இந்த வேதத்துக்கு கொடுக்குறோம். ஆயுள் அப்படின்னா வாழ்க்கை, வாழ்க்கை அறிவியல் அப்படிங்கிறத தமிழில் மொழிபெயர்த்தோம்னா மிக பொருத்தமாக இருக்கும். ஆயுர்வேதம் அப்படிங்கிற ஒரு மருத்துவ முறைக்கு எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறத ஆயுர்வேதம் மிக தெளிவாக எடுத்துரைக்குது. கால சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணம் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை எப்படி மாற்றிக்கணும், ஒரு மனிதன் தினமும் காலையிலேருந்து எந்திரிச்சு இரவு தூங்க போகிற வரைக்கும் என்னென்ன வாழ்க்கை நடைமுறையை பின்பற்ற வேண்டும், ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக என்னென்ன முறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து ஆயுர்வேதம் மிக தெளிவாக விளக்கியிருக்கு. மிக முக்கியமாக ஆயுர்வேதம் ஒரு ஆச்சாரியார் சரகர் அப்படிங்கிற ஒரு பொது மருத்துவ, ஆயுர்வேத பொது மருத்துவத்தின் தந்தை அவர் சொல்றாரு. சரகர் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத மகரிஷி சொல்றாரு, இந்த உலகத்துல மனிதனுக்கு வேற வேலையே இருக்கக்கூடாது, ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு மேற்கொள்ள வேண்டிய வேலைகள் தான் பிரதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அது நம்ம கை விட்டுட்டு நிற்கிறோம். ஆரோக்கியத்தை மையமாக கொண்டு நம்ம எந்த வேலையும் செய்யறது இல்லை. பொருளை ஈட்ட வேண்டும் என்பதை குறித்து தான் நம்ம வேலை செய்கிறோமே ஒழிய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும், கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உடலை ஆரோக்கியமாக பேணி காக்க வேண்டும் என்று நம்ம அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது இல்லை. இதனை குறித்து ஆயுர்வேதம் மிக தெளிவாக விளக்கிறது. ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து கருவுற்றது முதல் அவனுடைய இறப்பு வரை அவன் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் என்னென்ன, அதாவது ஆரோக்கியத்தை மையமாக கொண்டு மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக ஆயுர்வேதம் விளக்கியிருக்கு. அதில் அடிப்படை தத்துவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது மூல சித்தாந்தம், பேசிக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆயுர்வேதத்தில் மிக செம்மையாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மருத்துவர் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா லைசன்ஸ் தேவை, சர்டிஃபிகேட் தேவை இல்லையா? ஒரு ஓட்டுநர், ஒரு வாகனம் ஓட்டணுங்கிற ஒரு ஓட்டுநருக்கு அடிப்படையான தேவை என்ன? ஒன்று வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், இன்னொன்று அரசால் அங்கீகரிக்கப்பட்ட லைசன்ஸ் பெற்றிருக்கணும் இல்லையா? அதே போல தான் ஒரு ஆயுர்வேத மருத்துவத்தை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, ஆயுர்வேத மருத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஆயுர்வேத மருத்துவத்தை படித்து அதில் கூறியுள்ள மருந்துகளை மற்றவர்களுக்கு பிரயோகப்படுத்த வேண்டும், பரிந்துரைக்க வேண்டும் என்றால் அதனுடைய அடிப்படை தத்துவங்களை நீங்க முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். ஆயுர்வேத பிராக்டிஸுக்கு லைசன்ஸு மூல சித்தாந்தம் தான். அது ஆயுர்வேதத்தில் மிக செம்மையாக, மிக அழகாக, நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல ஒரு விஷயம்தான் இந்த திரிதோஷம் அப்படிங்கிற விஷயம். அது என்ன திரிதோஷம்? நம்ம ஜலதோஷம் கேட்டிருப்போம், சர்ப்பதோஷம் கேட்டிருப்போம், காலதர்ப்ப தோஷம் கேட்டிருப்போம், மாங்கல்ய தோஷம் கேட்டிருப்போம். இது என்ன திரிதோஷம் அப்படின்னா, இந்த திரிதோஷத்தினால தான் இந்த உடல் இயங்குது. நம்ம உடல் செயல்பாட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடியது திரிதோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான்.
அது என்னன்னா இந்த வாதம் பித்தம் கஃபம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தோஷங்கள்னால்தான் இந்த உடல் இயங்குது. அது என்ன இந்த வாதம் பித்தம் கஃபம் அப்படின்னா, திரிதோஷம்னா த்ரீன்னா 3 ஆங்கில வார்த்தையில், சமஸ்கிருத வார்த்தை தான் ஆங்கிலத்தில் எடுத்துக்கிட்டாங்க த்ரீங்கிற வார்த்தையை, த்ரீங்கிற ஒரு சொல்ல. தோஷம் அப்படின்னா எது மனிதனை கெடுக்கிறதோ அதுதான் தோஷம். இந்த இடத்துல தோஷம் சொல்றோம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உடல் செயல்பாட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடியது திரிதோஷம் சொல்றீங்க. அதை எப்படி தோஷம் சொல்ல முடியும்? உடல் செயல்பாட்டுக்கு இருக்கக்கூடியது தோஷம் கிடையாதே, அது யோகம்லாம் சொல்லணும் நீங்க. ஏன்னா உடல் இயங்குல, அது யோகம் சொல்றதுக்கு பதிலாக த்ரீ யோகம்னு சொல்லணும். அது எதுக்கு த்ரீ தோஷம்னு சொல்றோம் அப்படின்னா, அதுக்கும் ஆயுர்வேதம் மிக தெளிவாக ஒரு வரையறையை கொடுக்குது. மனித உடலுக்கு 2 பேர் கொடுத்துருக்காங்க ஆயுர்வேதத்தில். ஒன்று அங்கம், இன்னொன்று சரீரம் பேர். அது என்ன அங்கம், அது என்ன சரீரம் அப்படின்னா, அங்கம் அப்படின்னா ஒன்றாக கட்டமைக்கப்பட்ட பெருத்து வரக்கூடிய பொருளுக்கு அங்கம்னு பேர், அனபாலிசம் சொல்றோம். சரீரம் அப்படின்னா கெட்டபாலிசம். சீரியதே அனேனே இதி சரீரம் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. அது என்ன சீரியதே அனேனே இதி சரீரம் அப்படின்னா, அழியக்கூடியது உடல். நாளடைவில் நாளுக்கு நாள் நம்ம உடல் இருக்கக்கூடிய செல்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. அழியக்கூடியது செல், அழியக்கூடியது வயது. வயதுனால முதிர்வனால நம்ம உடல் செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் சீரியதே அனேனேதி சரீரம் சொல்லியிருக்காங்க. எதனால உடல் அழியுது? உடல் செயல்பாட்டுனால உடல் அழியுது. உடல் செயல்பாடுலனா உடல் அழியாது. அந்த உடல் செயல்பாட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடியது யாரு? இந்த திரிதோஷம், வாதம் பித்தம் கஃபம்ங்கிறது 3 தான். அதனால தான் அதை திரிதோஷம்னு சொல்கிறோம். தமிழில் முக்குற்றம் அப்படின்னு சொல்கிறோம். குற்றம் சொல்கிறோம் அதை. அப்போ அதோடைய செயல்பாட்டை நம்ம என்ன பண்ணணும்? கட்டுக்குள் வைத்திருக்கணும். அதிக அளவும் செயல்படக்கூடாது, குறைந்த அளவும் செயல்படக்கூடாது. சம அளவில் வச்சிருந்தா உடல் அழிவது தடுக்கப்படும். உடல் அழிவது தடுக்கப்பட்டா ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியம் மேம்பட்டா நம்ம நீண்ட காலம் நோய் இல்லாமல் வாழலாம். அப்போ இந்த திரிதோஷம் தான் உடல் செயலுக்கு காரணமானது. நம்ம இதயம் துடிக்குது, கண் இமைகள் துடிக்குது, இரத்த ஓட்டம் ஓடுது, நம்ம உண்ட உணவு ஜீரணமாகுது, உடல் ஒரு கட்டமைப்பு தசை நாறு இதெல்லாம் ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது இந்த திரிதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த திரிதோஷம் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறதுக்கும் மிக தெளிவாக ஆயுர்வேதம் விளக்கத்தை தருகிறது. யதா அண்டம் ததா பிரம்மாண்டம் சொல்லுவோம். அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சமகாபூதத்தினால் ஆக்கப்பட்டதான் இந்த உடல். இந்த உடலும் பஞ்சமகாபூதமும் ஒன்று. அப்போ அந்த பஞ்சமகாபூதத்துக்கும் இந்த திரிதோஷத்திற்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது. என்ன தொடர்பு அப்படின்னா, இந்த பஞ்சமகாபூதம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஒரு குழந்தைகிட்ட ஒரு பஞ்சமுகாபூதத்தை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட, இல்லை ஒரு ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் படித்த மாணவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. இல்லைன்னா பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஐம்பூதங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க என்ன கேட்டிங்கன்னா, ஐம்பூதத்தை கேட்டிங்கன்னா நீர், நிலம், காற்று, வாயு, ஆகாயம், அக்னி அப்படின்னு ஒரு 5 சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லக்கூடாதுங்க. அதுக்கு ஒரு வரையறை இருக்குங்க. பஞ்சமுகாபூதத்தை எதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும், எது 2வது சொல்லணும் அப்படிங்கிற வரையறை இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது நிலம், 2வது சொல்ல வேண்டியது நீர், 3வது சொல்ல வேண்டியது அக்னி நெருப்பு, 4வது சொல்ல வேண்டியது வாயு, 5வது சொல்ல வேண்டியது ஆகாயம். எதனால நிலம் ஃபஸ்ட்டு, நீர் 2வது, நெருப்பு 3வது, வாயு 4வது, ஆகாயம் 5வது? ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகாயத்தில் ஒன்றுமே இல்லை, வெற்றிடம் அப்படிங்கிறது ஆகாயம். அந்த வெற்றிடத்துலந்தான் வாயு உண்டாகுது, வாயுலந்தான் நெருப்பு வருது. இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஆகாயம், வாயு, நெருப்பு மூன்றும் ஒன்றாக சேர்ந்து நீர் உண்டாகுது. இந்த 4ம் ஒன்றாக சேர்ந்து தான் நிலம் உண்டாகுது. அப்போ நிலத்துல எல்லாமே இருக்கு. நிலத்துல தான் எல்லாமே. பூமி தாயின்னு ஏன் கொடுக்குறோம் நமக்கு பட்டம்? பூமின்னு சும்மா சொல்றோம் இல்லையே, பொறுத்தாழ்வார் பூமி தாயின்னு சொல்றோம் இல்லையா? அனைத்தும் தாயின்னு சொல்ற எதுக்கு காரணம்னா அதுல தான் எல்லாமே இருக்கு. உலக பிறப்பிடமே நிலம்தான். ஏன்னா நிலத்துல எல்லா மகாபூதமும் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, நம்ம பூமியிலேருந்து தான் நம்ம காய்கறிகள்லேருந்து, அனிமல்ஸ்லேருந்து,
மினரல்ஸ்லேருந்து எல்லாமே பூமி தான். பூமி இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதனால தான் பூமியை ஃபஸ்ட்டு சொல்கிறோம். இதில் இந்த திரிதோஷத்தை பார்க்க போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாதம் அப்படிங்கிற திரிதோஷத்தில் முதன்மையானது வாதம். அது வாயு ஆகாயம் இரண்டும் சேர்ந்து தான் வாதம் உண்டாகுது. அக்னி மகாபூதத்தினால தான் பித்த தோஷம் உண்டாகுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய நீரும் நிலமும் சேர்ந்து தான் கபதோஷம் உண்டாகுது. உடல் செயலுக்கு காரணமானது வாதம், உடல் சக்தி உற்பத்திக்கு காரணமானது பித்தம், உடல் கட்டமைப்புக்கு காரணமானது கஃபம். இது மூணும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பேருந்து, ஒரு சிற்றுந்து நீங்கள் ஓட்டுறீங்க, ஒரு மகிழுந்து சின்ன காரை நீங்கள் ஓட்டுறீங்க. காரில் பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓட்ட முடியுமா? பெட்ரோல் தான் பித்தம். பெட்ரோல் இருக்கு, நல்ல அமைப்பான கிளச்சு பிரேக்கெல்லாம் இருக்குது, ஆனால் டயரில் காற்று இல்லை. வண்டி ஓடுமா? கார் ஓடுமா? ஓடாது. டயரில் காற்று இருக்குது, நல்ல பெட்ரோல் இருக்குது, ஆனால் வண்டி ஸ்டேரிங் அமைப்பு இல்லை, கிளச்சு இல்லை, பிரேக் இல்லை. வண்டி ஓட்ட முடியுமா? முடியாது. எப்படி கார் ஓடுறதுக்கு பிரேக்கும் காற்றும் ஒரு கட்டமைப்பு அமைப்பும் தேவையோ, அதே மாதிரி மனித உடல் இயங்குவதற்கு இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற 3 விஷயமும் தேவை. நான் இப்படி கையாட்டி பேசுகிறேன், இப்படி பேசுகிறேன் அப்படின்னா வாதம். காரணம் வாதம். வாதம் இல்லாமல் கை அசையாது. இதுக்கு இரத்த ஓட்டத்தை கொடுக்கறது பித்தம். இது தோல், தசை, எலும்பு அப்படின்னு சொல்றது கஃபம். அவ்வளோதான். ஒரு சாதாரண கை அசைவிலே 3 தோஷம் இருக்கு. இந்த 3 தோஷத்தை 3ம் சரியா இருக்கணும். உதாரணத்துக்கு ரத்தம் ஒழுங்கா பாயலைன்னா கை இவ்வளோ ஸ்பீடாக ஆடாது, நான் இவ்வளோ ஸ்பீடாக பேசவும் முடியாது. இந்த நரம்புகள் சரியாக செயல்படலாம் கை ஆடாது. இல்லைன்னா இந்த தசை பகுதி, எலும்பு பகுதி ஏதோ ஒரு அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னா ஆட்ட முடியாது. அப்போ 3 ஒன்றாக சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு விரலையே அசைக்க முடியும். அப்போது மனித உடல் இயங்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது இந்த வாதம், பித்தம், கஃபம் அப்படிங்கிற 3 குற்றங்கள், திரிதோஷங்கள் தான். மறுபடியும் சொல்கிறேன், உடல் செயலுக்கு காரணமானது வாதம், உடல் சக்தி உற்பத்திக்கு காரணமானது பித்தம், உடல் கட்டமைப்புக்கு காரணமானது கஃபம். இது 3ம் சீராக இருந்தால் மட்டும்தான் மனிதன் ஆரோக்கியமாக வாழ முடியும். இதோடு மட்டும் இல்லாமல் இந்த திரிதோஷம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லா விஷயங்கள்லையும் கம்பேர் பண்ணலாம். ஒரு மனிதன் இருக்கார், அவரோட உடல் கட்டமைப்பை வச்சு அவருக்கு வாதம் அதிகமாக இருக்குது, பித்தம் அதிகமாக இருக்குது, கஃபம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பித்தம் வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன். என்னுடைய உடல் வாக்கு பித்தமும் வாதமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உடல் வாக்கு. அது மாதிரி ஒவ்வொரு மனிதனையும் நம்ம இவங்க கஃபமும் பித்தமும் வாதமும் கஃபமும் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்ல முடியும். அதை கண்டறிஞ்சிட்டோம்னா அவங்களுக்கு என்னென்ன நோய் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிஞ்சு கொண்டு அவங்களுக்கு என்னென்ன உணவும் மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத கண்டறிய முடியும். அப்போ திரிதோஷம்தான் அனைத்தும், திரிதோஷம்தான் உலகமும். திரிதோஷம் இல்லைன்னா வேறு எதுவுமே இல்லை. நன்றி, வணக்கம்.